ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. நாம் தமிழர் கட்சியை புறக்கணித்தாங்க, தவிர்த்தாங்க. நாம் தமிழர் கட்சி போட்டி போடுங்க சரியா சொல்லாம விட்டாங்க. நீ தவிர்க்க இல்லாத ஒரு பேராற்றலாக நாம் தமிழர் கட்சி மாறி, அதனால நாம் தமிழர் கட்சியை உள்ளெடுக்க முடியாதா? இதுல எங்கள் நோக்கம் வந்து திமுக அதிமுக ரெண்டு கட்சியும் வீழ்த்துவதுதான். இந்த பக்கம் திமுக என்ன சொல்லுது, பாஜக உள்ள வந்துரும் அப்படின்னு அவங்க கதை சொல்றாங்க. இவங்க திமுக மறுபடியும் வந்துரும் அப்படின்னு இவங்க கதை சொல்றாங்க. துணை முதலமைச்சர் வரைக்கும் பேசினாங்க, இத்தனை சீட் வரைக்கும் இது அண்ணனே சொல்றாங்களே, அவங்க வந்து கோடிக்கணக்கா பேரம் பேசினாங்க, முதலமைச்சர் வேட்பாளர் கூட அறிவிக்கணும்னு சொன்னாங்க. இல்ல இந்த சின்னம் வழங்கப்பட்டதுக்கு பின்னாடி இப்ப பாஜக பி டீம் அப்படின்றது உறுதியாகிடுச்சு அப்படின்னு விசிகாவுக்கு பானை சின்னம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப பாஜக வந்து பரிவோடு அணுகிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? இந்த 8 விழுக்காடு வாக்களை எப்படியாவது தன்மைப்படுத்திக் கொள்ள முடியாதா, சுவீகரித்துக் கொள்ள முடியாதான்னு பாஜக முயற்சி பண்ணுது. அதனால கூட்டணி இந்த வளர்ச்சி பாஜகவை பதற்றப்படுத்துது. நிச்சயமா விஜய்க்கு வந்து கூட்டம் கூட்டுது. ஏன் கூட்டம் கூடுதுன்னா, நாடறியப்பட்ட நடிகர் 30 ஆண்டா அடிச்சிருக்கிறாரு, திரைப்படங்கள்ல வந்து ஒரு புகழ்பெற்ற ஒருத்தர் அவரு, அதனால கூட்டம் கூட்டும். ஏன் நீங்க விஜய்க்கு போறீங்க? டிடிஎஃப் வாசன் வந்தா கூட்டம் கூட்டு. விஜயும் டிடிஎஃப் வாசன் ஒண்ணா? அது எப்படி ஒப்பிடுறீங்க? பிரபலத்திலும் இருக்கலங்க. விஜய் இன்னைக்கு சமயத்துல உண்மையிலேயே அந்த கட்சி ரொம்ப பரிதாபகரமான நிலைமையில் இருக்கு. வார்டு கவுன்சில் வேலை என்ன, பூத் கமிட்டி வேலை என்ன, அந்த வேலையே தெரியல. அப்ப இந்த லட்சணத்துல புஷியா இருந்திருக்காரு. அவர் ஆக வச்சுனா யாரும் வெளியே கொடுத்ததை ஒப்பிக்கிறார். விஜய் பேசுறாரு, திமுக தாவேகா தான் போட்டியே, இங்க மத்த கட்சிகள் இங்க ரேஸ் அப்படி நம்புவதற்கான முழு உரிமை அவருக்கு உண்டு. அதிமுகவோடு போக வாய்ப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்ச பிறகுதான் அந்த நிலைப்பாட்டுக்கு வர்றாரு. இந்த விமர்சனங்கள்லாம் விஜய் கட்சி ஆரம்பிச்ச உடனே நம்ம வைக்கல, ரொம்ப நாள் கழிச்சு தானே நம்ம வச்சோம். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இடுமானம் கார்த்தி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். முதலாவதாக உங்களுக்கு வந்து வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க வேதாரண்யம் தொகுதியில. எப்படி இருக்கு எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு வருடம் இருக்கிறப்பவே ஒரு தொகுதிக்கு வேட்பாளராக உங்களை அறிவிச்சதை எப்படி பாக்குறீங்க? ஆனால் நம்பிக்கை கொண்டு அறிவிச்சிருக்காங்க. பரப்புரை செய்ய போயிருக்கேன், தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்களுக்கும் போயிருக்கேன். வேட்பாளர் இன்னதில்லை, அதனால் புதிய அனுபவம். கடும் உழைப்பை செலுத்தணும் அப்படிங்கிறதுல அதில் கவனமாக இருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி கடும் உழைப்பை செலுத்தி வெற்றியை ஈட்டணும், அதுக்கு உழைக்கணும். 10 மாத காலம் இருக்குது. ஒரு பெரிய காலகட்டம்னா கூட மோத போகிற ஆட்கள் வந்து சாதாரண ஆட்கள் இல்லை, அவங்க பணத்தை வாரியில் இருப்பாங்க. அப்போ அந்த காலத்தில் நம்ம கருத்துக்களை விதைச்சி மக்கள் மனங்களை வென்று வெற்றி ஈட்டணும், அதுக்கு உழைக்கணும், அதுக்கு அநியமாக இருக்கும். இப்போ நான் மட்டும் அறிவிக்கப்படலை, முதலாவதாக நான் அறிவிக்கப்படலை, ஏற்கனவே அறிவிக்கப்பட்டாங்க. நான் வந்து ஊடகங்கள் செய்தி ஆகிட்டேன், அவ்வளோதான். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து எல்லா தொகுதிகளுக்கும் வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. இல்லை அண்ணி ஜெனிஃபர் நிற்கிறாங்க, தம்பி ஹிமலர் நிற்கிறாரு, அப்புறம் இன்னும் அண்ணன் சீலன் நிற்கிறாங்க, எல்லோரும் நிற்கிறாங்க. இப்படி ஊடகங்களுக்கே தெரியும், ஒரு 30க்கும் மேற்பட்ட இடங்களில் வந்து வேட்பாளர் அறிவிச்சாச்சு. அதனால் எல்லாருக்கும் முன்பே நம்ம களத்தில் முன்னோக்கி பாய்வோம். பெரிய நம்பிக்கை கொண்டு நிற்கிறோம். இது வரைக்கும் நம்ம விதைச்சோம். இந்த களம் வந்து அறுவடைக்கான களமாக இருக்கும்னு நினைக்கிறோம். அதிகாரத்தை பெறணும், நம்ம அங்கீகாரத்தை பெற்றுட்டோம், கட்சிக்கான அங்கீகாரத்தை பெற்றுட்டோம், ஆட்சிக்கான அதிகாரத்தை பெறணும், அதுக்கு உழைப்போம். அதுக்கு வந்து இருக்கக்கூடிய நாட்களை பயன்படுத்தி வெற்றி ஏற்றும்னு நினைக்கிறேன். இதில் முக்கியமாக கவனிக்கக்கூடியது நாம் தமிழர் கட்சி கிடைச்சக்கூடிய அந்த தேர்தல் ஆணையத்தோட அங்கீகாரம் தான். குறிப்பாக நீங்கள் விரும்பிய சின்னம் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த சின்னத்தோட பின்னணி என்ன? ஒரு பின்னணியும் இல்லை. இதில் கடந்த காலத்தில் பறிச்சுக்கிட்டாங்க. 2024 பறிச்சுக்கிட்டாங்க. 16 வந்து முதல் முறையாக போட்டிட்டப்ப மெழுகுவர்த்தி சின்னத்தில் போட்டி போட்டோம். 19 விவசாய சின்னம் கிடைக்குது, 21 விவசாய சின்னம், 24 விவசாய சின்னத்திலே போட்டி போடலான்னு நிலைமை வர்றப்ப தேர்தல் நெருக்கத்தில் சின்னம் பறிக்கப்படுது. பறிக்கப்படுறப்ப எல்லா கவனமும் அங்கே போகுது, மற்ற வேலைகளை விட்டுட்டு கவனம் பூரா அங்கே குவியுது. அதோடு நம்ம தேர்தல் ஆணையத்தில் முறையிடுறோம், அங்கே நமக்கு எந்த தீர்வையும் கொடுக்கல. திரும்ப உச்சநீதிமன்றம் போகிறோம், அங்கே தள்ளி வைக்கிறாங்க, தேதியை மாற்றுறாங்க, தள்ளி வைக்கிறாங்க. அங்கேயும் நமக்கு ஒரு தீர்வையும் சொல்லலை, நீதி கிடைக்கல. கடைசியில் வந்து வேறு வழி இல்லாமல் அன்னைக்கு கிடைச்ச ஒளிவாய் சின்னத்தை எடுத்துக்கொண்டு களத்துக்கு பாஞ்சோம். அதில் விவசாய சின்னம் கிடைக்கப்பட்டு விவசாய சின்னம் ஒரு சிக்கலாக வரலன்னா ஒரு மாத காலம் அந்த நெருக்கத்தில் ஒரு மாத காலம் கிடைச்சிருக்கும். ஏன்னா தமிழ்நாடு முழுக்க வேட்பாளர்களை அறிவிச்சாச்சு, வேட்பாளர் வந்து பரப்புரைக்கு போக தயாராயிட்டாங்க. அப்போ மக்களை சந்திச்சு வாக்கு கேட்கலாங்கிறப்ப சின்னம் தெரியல, பொதுக்கூட்டம் போடலாம், அதில் கருத்து பரவல் செய்யலாங்கிறப்ப அங்கேயும் சின்னத்தை சொல்லணும், அது சிக்கல். துண்டைக்கு அடிக்கலாம்னா அதுக்கும் வழி இல்லை, சின்னம் போடணும். அண்ணன் பரப்புரை தொடங்கி போகலாம், சுற்றுப்பயணம் தொடங்கலாம்னு நினைக்கிறப்ப அதுக்கும் சிக்கலாது. இப்படி ஒட்டுமொத்த செயல்பாடுகளையும் முடக்கப்பட்டது. ஒரு மாத காலம் முடக்கி போட்டு எல்லாரோட கவனத்தையும் அங்கே கொண்டாந்து நிறுத்தி பெரிய அந்த நேரத்தில் வந்து ஒரு தற்சொருவையே கொடுத்துருச்சுன்னு சொல்லலாம். அந்த காலகட்டத்தில்
அந்த ஒளிவாய் சின்னத்தை பெற வரைக்கும் நமக்கு ஒரு ஒரு தேக்க நிலை இப்போ முதல்ல நம்ம ஒரு விவசாய சின்னத்தை வச்சு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தோம். அதுக்கப்புறம் மைக்கை வந்து கடைசி நேரத்தில் கிடைச்சாலும் கூட அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து நீங்க கிட்ட ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா தேவைக்கான ஒரு வாக்குகளை வந்து வாங்கிட்டீங்க. இப்போ மீண்டும் இன்னொரு சின்னம் வருது அப்படின்றப்ப அதை மக்கள்கிட்ட போய் சேர்க்கறதுல சவால் இருக்காது? இல்லை, இது சவால் இல்லை, இதுல சவால் இல்லை. அந்த சமயத்திலே வந்து தேர்தல் நெருக்கத்திலே வந்து சின்னம் பறிக்கப்பட்டப்ப நம்ம அதையே ஒரு 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 விளம்பரம் போல ஒரு பரப்புரையா செஞ்சோம். சீமானி சின்னம் என்ன அப்படின்னு துண்டறிக்கை கொடுத்தாங்க, சுவரொட்டி ஓட்டினாங்க, சமூக வலைதளங்களில் பரப்புரை செஞ்சோம். சின்னம் என்னங்கிறதே வந்து ஒரு பரப்புரையா செஞ்சு குறுகிய காலத்துல கொண்டு போய் சேர்த்தோம். இப்ப வந்து விவசாய சின்னம் கிடைக்கப்பட்டிருக்கு. இந்த விவசாயிங்கிறது அந்த விவசாயி இல்லை, இது வேற ஒரு விவசாயி. அந்த விவசாயி வடநாட்டுக்காரர் போல தலைப்பாக வச்சுட்டு இருப்பாரு. இந்த விவசாயி இது வந்து அண்ணன் சீமானோட சாயில இருக்கக்கூடிய விவசாயி. இந்த சின்னத்தை வந்து 10 மாதம் இருக்குது, தாராளமா கொண்டு போய் சேர்த்தரலாம். அதனால சிக்கல் வந்து சின்னத்துல இந்த தடவை இல்லை. நமக்கு பொருளாதாரம் தான் சிக்கலை ஒழிய சின்ன இந்த தடவை சிக்கலா இல்லை. இதுல இந்த அடிப்படையில் நாம வந்து இந்த சின்னம்ங்கிற முறைக்கே எதிராக நிற்கிறோம். நம்ம சின்னம்ங்கிற முறையே வேண்டாம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா வந்து இங்க ரெட்டடை சின்னம் வந்து கடைக்கோடி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கப்பட்டுச்சு. இப்ப கடற்கையில வந்து அங்க குதிரைக்கு மேல ரெட்டலை இருக்கு. கேட்டா குதிரையோட வாழோ குதிரைக்கு வேற காரணம் சொல்றாங்க. காரணம் சொல்லி ரெக்கங்கிறாங்க, குதிரைக்கு ரெக்கங்கிறாங்க. குதிரைக்கு ஏது ரெக்க? அப்படி அங்க சின்னம் கொண்டு போகப்பட்டுச்சு. இங்க இந்த சுற்றுந்துகள்ல வந்து ரெட்டலை சின்னம் அப்படி கொண்டு போகப்பட்டுச்சு. அதே போல இங்க திமுகவும் உதயசூரியன் சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துருச்சு. இன்னைக்கு மக்கள்கிட்ட போய் கேட்டா திமுக அப்படின்னா உதயசூரியன், அதிமுக ரெட்டலை. இல்ல அதான் என்ன சிக்கல்னா, ரெட்டலை சின்னத்துல கருணாநிதி வேட்பாளர்னா கூட அதிமுக ஓட்டு போடுவாங்க. உதயசூரியன் சின்னத்துல ஜெயலலிதா வேட்பாளர்னா கூட திமுக ஓட்டு போடுவாங்க. அப்படிப்பட்ட கூட்டம் உருவாயிடுச்சு. ஏன்னா சின்னத்துக்கு அடிமையாயிட்டாங்க. இப்ப அதிமுக போட்டு ஜெயலலிதாவும் அது வேற. அதிமுக வந்து ஓபிஎஸ் இருக்கா, இபிஎஸ் இருக்கா, சசிலாட்ட இருக்கா, தினகரன் இருக்கா, தீபாட்ட இருக்காங்க, பிரச்சனை இல்லை. ரெட்டலை சின்னம் யார்கிட்ட இருக்க ஓட்டு போடுவாங்கிற அளவுக்கு மக்கள் மனதில இருந்து சின்னம் வந்து அழுத்தமா பதிவாயிருக்கு. அப்ப இந்த சின்னங்கிற முறையை ஒழிக்கணும். அடிப்படையில கட்சிகள் இருக்குது. கட்சிகள் வந்து சின்னத்தை வந்து 50 ஆண்டா 60 ஆண்டா வச்சிருக்கு. சுயேட்சா ஒருத்தர் போட்டி போடுறாரு. சுயேட்சா போட்டி போடுறப்ப அவர் வேட்புமனு தாக்கல் பண்ணி அதுக்கு அந்த தாக்கல் பண்ண வேட்புமனு ஏற்கப்பட்ட பிறகுதான் அவருக்கு சின்னம் வந்து ஒதுக்கீடு செய்யப்படுது, கடைசி நேரத்தில் கொடுக்கப்படுது. அப்ப கடைசி நேரத்தில் சின்னம் கொடுக்கப்பட்டு அவர் கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் நீங்க 40 வருஷமா 30 வருஷமா ஒரு கட்சி சின்னத்தை கொண்டு போய் சேர்த்ததுக்கும் 2 பேரும் எப்படி சரிசமா போட்டுட முடியும்? இது லெவல் பிளேயிங் ஃபீல்டே இல்லையே. அப்ப சின்ன முறையே நமக்கு தவறானதுங்கிற ஒண்ணு, சின்ன முறையை ஒழிச்சிட்டு எண்களை கொடுங்கிறோம். இல்ல அந்தந்த தேர்தலுக்கு புதுசா சின்னங்களை கொடுங்க அப்படிங்கிறோம். ஆனா அந்த முறைக்கு இந்த நாடு இந்த அமைப்பு முறையும் வரல. அப்ப இருக்கிற அமைப்பு முறைகளை போட்டி போனுங்கிறதுனால நாங்க வந்து இதுல வந்து எங்களோட கருத்தோட எங்களோட எண்ணத்தோட ஒத்து போற சின்னமா இருக்கக்கூடிய விவசாய சின்னத்தை தேர்வு பண்ணோம். அது எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது பெரிய பெரிய வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்குது. 2016 களத்துக்கு வந்து தேர்தல் களத்துக்கு வந்து 24 வந்து 8 ஆண்டு காலத்துல மாநில கட்சியாகி அங்கீகரிக்கப்பட்டு நாங்க ஒரு சின்னத்தை பெற்றோங்கிறது பெரிய மாற்றம் தான். இன்னொரு வெளிப்படையான ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது, இந்த சின்னம் கிடைக்க பெற்றதுக்கு பின்னாடி பாஜக இருக்கு அப்படின்னு. எப்படி? விவசாயி நீங்க கேட்ட சின்னம் டக்குன்னு கொடுக்கப்பட்ட, அதாவது நாங்க கேட்ட சின்னம்னா நாங்க புலி சின்னத்தை கேட்போம். புலி சின்னத்தை தரமாட்டாங்க. அன்னைக்கு மாயாவதிக்கு வந்து யானை கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு உயிரோடு இருக்கக்கூடிய விலங்குகளை தரமாட்டோம் அப்படிங்குது. நாங்க காளை சின்னம் கேட்போம், காளை சின்னத்தை தரமாட்டாங்க. இல்ல உழைக்கும் கை, இந்த புரட்சி வணக்கம் வைக்கக்கூடிய இந்த கை அப்படிங்கிறத அதை கேட்போம், அதுவும் கொடுக்க மாட்டாங்க. அப்ப அவங்களோட அமைப்பு என்னவோ, அவங்களோட விதி என்னவோ, அவங்களோட சட்டத்திட்டம் என்னவோ அதுக்கு உட்பட்ட சின்னத்தை வாங்கியிருக்கோம். நாங்க விருப்பப்பட்ட சின்னம்லாம் வாங்கல. விவசாய சின்னம் எங்களுக்கு பொருந்தி பிரச்சனைங்கிறதுனால அதை வாங்கிட்டோம். அதானே ஒழிய இது எந்த சலுகையும் இல்லையே. பாஜக சலுகை காட்டுச்சு அப்படின்னா 2024 பறிச்சிருக்க தேவையில்லையே. ஏன் பறிச்சாங்க? இல்ல அதுக்கப்புறம் ஒரு மாதிரி நெருங்குறாங்க பாஜக, இந்த வாதத்தை வைக்கிறாங்க. ஒண்ணு வேண்டாம், நம்ம அவ்வளவுதான் போக வேண்டாம். இப்ப அண்மையில வந்து ஒட்டுமொத்த நாடும் பேசு பொருளாக கொண்டிருந்தது வந்து இந்த பாகிஸ்தானோட தானே அந்த தாக்குதல், பகல்காம் அந்த தாக்குதல். அது தொடர்ந்து இந்தியாவோட பதிலடின்னு சொல்லப்படுற அந்த தாக்குதல் நடவடிக்கை தான். அதுல திமுக என்ன நிலைப்பாடு எடுத்துச்சு, காங்கிரஸ் என்ன எடுத்துச்சு, மம்தா பானர்ஜி என்ன எடுத்தாங்க, கெஜ்ரிவால் என்ன எடுத்தாங்க, மற்ற கட்சிகள் எடுத்துச்சு, நாம் தமிழர் கட்சி எடுத்துச்சு. திமுக பொறுத்த வரைக்கும் இந்த சமயத்துல எந்த விமர்சனம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பரிபூர்ண வகையில அவங்க வந்து இந்த நடவடிக்கையை வந்து ஆதரிச்சாங்க. இந்தியாவை ஆளக்கூடிய பாஜக அரசின் அந்த பாகிஸ்தானோடான மோதல் நடவடிக்கையை ஆதரிச்சாங்க. தமிழ்நாடு அரசு தானே பார்க்கணும். தமிழ்நாடு அரசு என்ன நிலைப்பாடு எடுக்குன்றது கவனிப்பாங்கல்ல, சென்ட்ரல் இருந்து எல்லாரும் கவனிப்பாங்கல்ல. அது திமுக எடுத்த நிலைப்பாடு நம்ம, அதாவது ஒரு விஷயத்தை செய்யறதுக்கும் அரசாங்கமா ஒண்ணு செய்யறதுக்கும் நிறைய ஒரு கேள்வி தானே. பகல்காமில் வந்து 26 பேர் கொலை செய்யப்படுறாங்க. கொலை செய்யறதுக்கு காரணம் என்ன?
நீங்க இந்தியாவில மற்ற மாநிலங்களை விட கண்காணிப்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கண்காணிப்பு வளையத்துக்குள்ள இருக்கக்கூடிய பகுதி காஷ்மீர். காஷ்மீரோட இதயம் வந்து பகல்காம். அங்க உளவுத்துறை இருக்காதா, ராணுவ கட்டுப்பாடு இருக்காதா? அங்க 26 பேரு எப்படி வந்து தாக்கல் கொடுத்துட்டு போறான், கொண்டுட்டு போறான். ஒண்ணு வர்றப்ப நீங்க மடைச்சு பிடிச்சிருக்கணும், இல்ல வந்து கொண்டுட்டு போன பிறகாவது மடைச்சு பிடிச்சிருக்கணும். அவன் வந்துட்டு கொண்டுட்டு அவன் சவகாசமா போயிட்டான். அது யாரோட தோல்வி? 2019 தேர்தல் நெருக்கத்துல புல்வாமாங்கிற இடத்துல ஒரே ஒருத்தன் 350 கிலோ வெடிமந்தோட வந்து வெடித்து செதறி 44 பேரை கொண்டுட்டான். அவன் எப்படி உள்ள வந்தான்? அது ராணுவ கட்டுப்பாட்டு கூடிய பகுதி, ராணுவத்தை சேர்ந்தவங்க புலங்கக்கூடிய பகுதி. எப்படி வந்தான்? எந்த வகையில் உதவலன்றீங்க? இதுல வந்து பாஜக அரசின் நிர்வாக தோல்வி, உளவுத்துறை தோல்வி, அது எல்லாத்தையும் வெளிப்பாடுதான் அது. அப்ப இவங்க தாக்குதல்ங்கிறாங்க. தாக்கல் கொடுத்தாங்கன்னா இதுவரை அந்த பகல்காமில் தாக்கல் கொடுத்த அந்த தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டாங்களா அல்லது ராணுவத்தாரால் கொல்லப்பட்டாங்களா? அது குறித்த நிலைப்பாடு என்ன? இதுவரையும் தெரியல. அவன் கைது செய்யப்பட்டாங்களா, கொல்லப்பட்டாங்களா, எதுவும் தெரியல. ஆனா இங்க போர் அப்படின்னா இந்த அணுகுமுறை மற்ற விஷயங்கள் இல்லையே. சீனாக்காரன் வந்து தாக்கல் கொடுக்கிறான், அருணாச்சல பிரதேச தெற்கு திபேத்துக்கிறான், அருணாச்சல பிரதேச தெற்கு திபேத்துங்கிறான், அருணாச்சல பிரதேச எல்லையை தாண்டி வர்றான். அது எல்லை தாண்டிய பயங்கரவாதம் தெரியல. இல்ல இப்ப நம்ம முடிச்சு வரேன். இதுல வந்து அருணாச்சல பிரதேச அவன் பண்றப்ப அங்க போர்னு பேசுறது இல்ல. ஆனா பாகிஸ்தான் தான் போருங்கிறாங்க. நீ பாகிஸ்தான் ராணுவத்தோடு சண்டை போடு, மாற்று கருத்து இல்ல. பாகிஸ்தான் இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்களை அழித்துழைக்கிற வேலையில நம்மளுக்கு மாற்று கருத்து இல்ல. ஆனா கராச்சிலையும் ராவல்பிண்டிலையும் அங்க போய் குண்டு போடுவேன் அப்படின்னா அந்த தாக்குதல் எப்படி ஏற்க முடியும்? இந்த கேள்வி எந்த கட்சி கேட்டுச்சு? நாம் தமிழர் கட்சி கேக்குது. பாஜகவுக்கு ஆதரவான கட்சி அப்படின்னா பாஜகவோட கடைக்கன் பார்வை நாம் தமிழர் கட்சி மேல இருக்குன்னா இந்த கேள்வி நாம் தமிழர் கட்சியும் கேக்குது. இல்ல இந்த சின்னம் வழங்கப்பட்டதுக்கு பின்னாடி இப்ப பாஜக பி டீம் அப்படின்றது உறுதியாகிடுச்சு. விசிகாவுக்கு பானை சின்னம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப பாஜக வந்து பரிவோடு அணுகிருக்கான்னு சொல்ல முடியுமா? கட்சி மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டுருச்சு. டி ராஜேந்தர் இருக்காரு, லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம்னு கட்சி வச்சிருக்காரு. அவர் கட்சி மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டாலும் அவர் கேட்கிற சின்னத்தை அந்த சட்டத்துக்கு உட்பட்டு கொடுத்தா ஆகணும். இதான் விதி, இதான் மரபு. இல்ல பாஜக எங்க வந்துச்சு? இப்ப ஓவராலா அதிமுகவும் சரி, இப்ப தமிழக பாஜக தலைவராக கூடிய நயினா நாகேந்திரனும் சரி, எல்லாரும் ஒன்றிணையணும், திமுகன்ற ஒரு சக்தி வந்து வீழ்த்தணும் அப்படின்ற ஒரு நரேட்டிவை செட் பண்றாங்க. அதுல தொடர்ந்து நாம் தமிழர் கட்சிக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டுட்டே இருக்கு இல்லையா? இதை எப்படி பாக்குறீங்க? இந்த அழைப்பு எப்படி பாக்குது? நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி எழுச்சி அப்படின்னு பாக்கணும். நாம் தமிழர் கட்சி வந்து கோட்பாட்டுல கொள்கையில சமரசம் பண்ணிருச்சு, தடம் பண்ணிருச்சுன்னு பார்க்க கூடாது. நாங்க கோட்பாட்டுல கொள்கையில அரசியல் நிலைப்பாடுகள்ல எந்த மாற்றமும் கொள்ளல, அதே நிலைப்பாட்டுல இருக்கும். ஆனா நாம் தமிழர் கட்சி 2024 முன்னாடி அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டுச்சு. என்னைய வந்து நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகள் வீட்டுல சோதனை பண்றாங்க, விசாரணை கூப்பிடுறாங்க. நான் விசாரணைக்கு போனேன், 8 மணி நேரத்துக்கு மேல விசாரணையில் இருந்தேன். அப்படி அங்க எல்லாம் போறாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து அந்த அடக்குமுறை ஏவரப்ப எல்முருகன் சொன்னார் நாம் தமிழர் கட்சி முடிஞ்சுன்னார். 2024 பிறகு நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி இருக்காது அப்படின்னு அண்ணாமலை பேசினார். கட்சி 8 விழுக்காடு வாக்களை பெற்றுச்சு, மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டுருச்சு, தவிர்க்க இயலாத இடத்துக்கு வந்துருச்சு. அதனால இந்த 8 விழுக்காடு வாக்களை எப்படியாவது தன்மைப்படுத்திக் கொள்ள முடியாதா, சுவீகரித்துக் கொள்ள முடியாதான்னு பாஜக முயற்சி பண்ணுது. இந்த வாக்கை நாம இழக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால கூட்டணி இந்த வளர்ச்சி பாஜகவை பதற்றப்படுத்து. நிச்சயமா நிச்சயமா. கடந்த காலங்களில் நாம் தமிழர் கட்சியை வந்து தவிர்த்தாங்க, ஊடகங்களே பேசாது. நாம் தமிழர் கட்சியை புறக்கணிச்சாங்க, தவிர்த்தாங்க. நாம் தமிழர் கட்சி போட்டி போடுங்க சரியா சொல்லாம விட்டாங்க. நீங்க தவிர்க்க இல்லாத ஒரு பேராற்றலாக நாம் தமிழர் கட்சி மாறிடுச்சு. அதனால நாம் தமிழர் கட்சியை உள்ளெடுக்க முடியாதா அப்படின்னு விரும்புறாங்க. ஒரு சக்தி திமுகன்ற ஒரு கட்சி வந்து வலுவாக இருக்கு, அவங்க வந்து கூட்டணியோட இன்டாக்டா இருக்காங்க அப்படின்றப்ப அந்த கட்சி ஆட்சி கட்டல இருந்து வீழ்த்தணும் அப்படின்னா ஒரு வலிமையான கூட்டணி தேவை அப்படின்றப்ப சீமான்லாம் கொஞ்சம் இறங்கி வரணும் அப்படின்ற ஒரு பார்வையும் முன்வைக்க. நாம் தமிழர் கட்சி நோக்கம் திமுக வீழ்த்துவது, அதிமுக வீழ்த்துவது அப்படின்னு அந்த குறுகிய பார்வை இல்லை. நாம் தமிழர் கட்சி நோக்கம் நாம் தமிழர் அரசமைப்பது, தமிழர் அறத்தின்படி ஆட்சி அமைப்பது. அதுதான் நாம் தமிழர் கட்சியோட நோக்கம். அந்த நோக்கத்தை இலக்காக கொண்டுதான் நாங்க பயணிக்கிறோம். அதனால இதுல வந்து திமுக வீழ்த்த அதிமுக இணையணும், அதிமுக வீழ்த்த திமுக இணையணும், இது போன்ற கூட்டணி அப்படின்றதே வந்து தற்கொலைக்கு சமம் அப்படின்றத ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தொடர்ந்து பேசுறாரு. ஆனா இப்ப நீங்க இந்த பக்கம் ஒரு பெரிய அணி உருவாக்குது அப்படின்றப்ப நம்ம எந்த பக்கமும் போகாம நம்ம வந்து தனித்து தான் நிற்போம், நம்ம கொள்கையில தான் நம்ம உறுதியா இருப்போம் அப்படின்றது அது மீண்டும் யாரோ ஒரு கட்சிக்கு அட்வான்டேஜா போகும். இல்ல டிஎம்கே ஏதோ ஒரு கட்சிக்கு அட்வான்டேஜா போக வாய்ப்பு அப்படி. அதாவது தேர்தல் இதுல போட்டி போடுறப்ப ஒரு கட்சி பயனடையுது. இப்ப நாம் தமிழர் கட்சி போட்டி போடுறப்ப நாம் தமிழர் கட்சியோட வாக்கள் பிரிஞ்சு திமுக வென்றுச்சு, அதிமுக வென்றுச்சுன்னா அது விளைவு. அது வந்து கடந்த காலத்துல நடந்துச்சு. 2021 வந்து பல இடங்கள்ல வந்து நம்மளோட வாக்குகள் வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அவங்க பயன்பட்டுக்கலாம். எப்படின்னா அந்த வாக்குகள் பிரிஞ்சு தோல்வி வெற்றியை வந்து மாற்றி அமைச்சிருக்கலாம், அது விளைவு. ஆனா அதுக்காக எங்களோட செயல்பாட்டை வந்து நாங்க மாத்திக்க முடியாது. இதுல எங்கள் நோக்கம் வந்து திமுக அதிமுக 2 கட்சியும் வீழ்த்துவதுதான். இந்த பக்கம் திமுக என்ன சொல்லுது,
பாஜக உள்ள வந்துரும் அப்படின்னு அவங்க கதை சொல்றாங்க. இவங்க திமுக மறுபடியும் வந்துரும் அப்படின்னு இவங்க கதை சொல்றாங்க. ஆனா எங்கள் பயணம், எங்கள் பாதை தனித்துவமானது. நாங்கள் முடிவு செஞ்சு இந்த பாதையை தேர்வு பண்ணி போயிட்டு இருக்கோம். அதனால அந்த கூட்டணிக்கு போறதுக்கான எந்த வாய்ப்பும் இல்ல, எந்த சாத்தியக்கூறும் இல்ல. ஒரு நரேட்டிவ் செட் பண்ணப்படுதுல, அவருக்கு துணை முதலமைச்சர் வரைக்கும் பேசினாங்க, இத்தனை சீட் வரைக்கும் இது அண்ணனே சொல்றாங்க. அது எப்படி அண்ணனே வெளிப்படையா சொல்றாங்களே, என்கிட்ட பேசினாங்க. அவங்க கோடிக்கணக்கா பேரம் பேசினாங்க. முதலமைச்சர் வேட்பாளர் கூட அறிவிக்கணும்னு சொன்னாங்க. அவங்க காதுல இனிப்பை கொட்டினாங்க. நான் அதுக்கெல்லாம் விடை போக மாட்டேன், சமரசம் அடைய மாட்டேன் அண்ணனே சொன்னாங்களே. எடப்பாடி பழனிசாமி 2024 கூப்பிட்டாரு, அது வாய்ப்பு இல்லைங்க சொல்லிட்டேனே அண்ணன் சொன்னாங்களே. அது கூப்பிடுறதானே, நடக்கிறதானே, எல்லா கட்சியும் பேசுறதானே. ஆனா நாங்க அதுக்கு ஈடாகிறோமா, நாங்க அதுக்கு விலை போகிறோமா, அதுக்கு பணிஞ்சு போறோமா, நாம அவங்களோட சேர்ந்து போறோமா தான் பார்க்கணும். அது இப்ப 10 வருடம் ஆயிருச்சு கிட்டத்தட்ட. எலெக்ஷன் தேர்தல் அரசியல்ல 10 வருடம் ஆயிருச்சு அப்படின்றப்ப இது ஒரு நீண்ட காலம் பார்க்கலையா? இது நம்ம இத்தனை வருஷம் உழைக்கிறோம், நம்ம நிறைய பிரச்சனைகளை பேசுறோம், களத்துக்கு போய் போராட்டம் பண்றோம் அப்படின்னாலும் கூட ஒரு 10 வருடம் இன்னும் நம்மளுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட வரல, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட வரல அப்படின்றது அது ஒரு தொய்வு தானே. அதாவது ஜெர்மனியில விகிதாச்சார பிரதித்துவ முறை இருக்கு. விழுக்காடு அடிப்படையில அங்க சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் கொடுக்குறாங்க. இங்க அந்த அமைப்பு முறை இல்லை. அதனால ஒரு தொகுதியில 25 விழுக்காடு குறைந்தபட்சம் வாங்கினாதான் அங்க சட்டமன்ற உறுப்பினராக, பாராளுமன்ற உறுப்பினராக அது கிடைக்குங்கிற நிலைமை இருக்கு. இப்ப நாம் தமிழர் கட்சி 8 விழுக்காடு வாக்களிப்பட்டிருக்கோம். அது வரக்கூடிய களத்துல 25 விழுக்காடு 30 விழுக்காடாக மாறும் அப்படின்னு நாங்க நம்புறோம். அதுக்காக நாங்க உழைக்கிறோம். இதுல 15 ஆண்டு ஆயிடுச்சு அப்படின்னா 1967 திமுக ஆட்சி பிடிக்குது. ஆட்சி பிடிக்கிற சமயத்துல அறிஞர் அண்ணா அந்த தேர்தல் முடிவுகளை வானொலியில கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. கேட்டுருக்க சமயத்துல அவர் முகம் சோகமாகுது. என்னன்னு பாக்குறப்ப திமுக ஆட்சி கட்டில அமரப்போகுது அப்படின்னு செய்தி வருது. அந்த தேர்தல் காலத்துல திமுக வெற்றி பெறும் அவர் நம்பவே இல்லை. அதனாலதான் அவர் சட்டமன்ற தேர்தலுக்கு போட்டி போடாம தென்சென்னை மக்களவைக்கு போட்டி போட்டார். அப்படி வெற்றி பெற சமயத்துல அண்ணா உதிர்த்த வார்த்தைகள் என்னன்னா, நாம குறுகிய காலத்துல ஆட்சியை பிடிச்சிட்டோம், நாம இன்னும் பல காலம் பக்குவப்பட்டு பயணப்பட்டு ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டு அதுக்கு பிறகு ஆட்சியை பிடிச்சுக்கலான்னு. 1949 தொடங்கப்பட்ட திமுக 1967 18 ஆண்டு, ஏறக்குறைய 1/4 நூற்றாண்டை ஒட்டி தான் அவங்க ஆட்சியை பிடிக்கிறாங்க. ஆனா அண்ணா குறுகிய காலகட்டம்னாரு 18 ஆண்டு. நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டு 15 ஆண்டு தான் ஆகுது. வரக்கூடிய 26 காலம் நாம் தமிழர் கட்சியோட சட்டமன்ற உறுப்பினர் கணக்கை தொடங்குற நாம் தமிழர் கட்சி அதிகாரத்தை நோக்கி போற களமா இருக்கும் நம்புறோம். எந்த நம்பிக்கையில இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா பேசுறீங்க? மக்களை நம்பிதான். மக்களை நம்பி, நாங்க ஏற்றுக்கக்கூடிய கோட்பாட்டை நம்பி, வாய்மையை நம்பி, உண்மையை நம்பி, எங்களோட நாங்க கொண்டிருக்கக்கூடிய சத்தியத்தை நம்பி நாங்க வெற்றி ஈட்டுவோம் அப்படின்னு நம்புறோம். இப்ப இதற்கு முன்னாடி திமுக, அதிமுக இந்த 2 கட்சிகளும் வேணாம், திராவிட கட்சிகளே வேணாம், 2 கட்சிகளும் மக்களுக்கு துரோகம் செய்யற கட்சி அப்படின்ற ஒரு முழக்கத்தை முன் வச்சு நம்ம தொடர்ந்து பேசணும். ஆனா இப்ப இன்னொன்னு இதே அரசியல பேசக்கூடிய ஒருவர் இருக்கிறார் இல்லையா, விஜய் இருக்கிறார் இல்லையா, அவர் எப்படி அவர் பக்கமும் ஒரு மக்கள் போறாங்க, அவர் சினிமால இருந்து வந்ததுனால மக்கள் கூட்டம் ஒரு பக்கம் இருக்கு. இது நாம் தமிழர் கட்சிக்கு பின்னடைவாக ஒரு பின்னடைவு இல்லை. அதாவது 2016 விஜயகாந்த் போட்டி போட்டாரு. விஜயகாந்த் போட்டி போடுறாரு. அவரு முதல் தேர்தல் இல்ல, 4வது தேர்தல் 2006, 2009, 2011 3 தேர்தலை கடந்து 4வது பொது தேர்தல் விஜயகாந்த் தலைமையிலான மக்கள கூட்டணி 2016 போட்டி போடுது. அந்த சமயத்துல எங்களுக்கு முதல் தேர்தல். விஜயகாந்த் எதிர்க்கட்சியாக இருந்தவர். எங்களுக்கு முதல் தேர்தல். நாங்களும் போட்டி போடுறோம், அவங்களும் போட்டி போடுறாங்க. அன்னைக்கு விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிக பெற்ற வாக்குக்கும் நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்கும் வித்தியாசங்கிறது 1.5 விழுக்காடு கூட இல்ல, அதை விட குறைவானது. அதெல்லாம் தேமுதிகவோட சேச்சுரேட் பாயிண்ட்ல வர விஜயகாந்த் பெற்ற வாக்குங்கிறது அவ்வளவுதான் இருந்துச்சு. அதே போல இன்னொன்னு எடுத்துக்கங்களேன், 2019 கமலஹாசன் வர்றாரு. கமலஹாசனுக்கு முதல் தேர்தல் களம். அவர் பெற்ற வாக்குங்கிறது நாம் தமிழர் கட்சியை விட குறைவான வாக்கு தான் பெற்றாரு. அதே போல ரஜினிகாந்த் கட்சியுடங்கிற 2018 அறிவிச்சப்ப நாம் தமிழர் கட்சி ஆதரவு இருந்து யாருமே அங்க போகல. அதனால இது நாம் தமிழர் கட்சியை பாதிக்கும் அப்படின்னு நாங்க நம்பல. அதாவது எங்களுக்கு விழுந்த வாக்கெல்லாம் வெற்றி அடைஞ்சாலும், நாம் தமிழர் கட்சி வெற்றி அடைஞ்சாலும் சரி, தோல்வி அடைஞ்சாலும் சரி, உண்மைக்கு நேர்மைக்கு வாக்கு விடட்டும், ஒரு மாற்று அரசுக்காக உழைக்கிறாங்க, அவங்களுக்கான அங்கீகாரத்தை தரட்டும்னு போட்ட வாக்குகள் தான். இந்திய தேர்தல் அரசியல் வரலாற்று எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு தோத்த கட்சி வளராது, தோத்த கட்சி வளராது, வெல்லாது, முன்னோக்கி நகராது. ஆனா நாம் தமிழர் கட்சி அதுக்கு விதிவிலக்கு. 2016, 2019, 2021, 2024 4 பொது தேர்தல் கடந்திருக்கும். 4 பொது தேர்தலையும் தோல்விதான், வெற்றி ஏற்றல. ஆனா கட்சி தாக்கு பிடிக்குதுன்னா, கட்சியோட வாக்கு விழுக்காடு அதிகரிக்குதுன்னா ஒரே காரணம் நாம் தமிழர் கட்சி அதனோட நம்பகத்தன்மையை இழக்கல. அப்படின்றது அதிகபட்சம் 12-13% தான் போகும். அதற்கு மேல ஆட்சிக்கு வர அளவுக்கெல்லாம் ஓட் பேங்க் உயராது அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் வைக்கப்படுது நிறைய அரசியல் விமர்சகர்கள். அதாவது மாற்று அரசியல் விரும்புறவங்களோட வாக்குங்கிறது மிஞ்சி போனா 10 விழுக்காடு 12 விழுக்காடுங்கிறது. நான் என்ன நினைக்கிறேன், மாற்று அரசியல் திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம்னு நினைக்கிறவங்க வாக்கு விழுக்காடு வேணா 12 இருக்கலாம்.
ஆனா ஒரு ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்னு விரும்புறவங்க வாக்கு தான் இங்க பெரும்பான்மை. இல்ல அதான் அந்த ரேஸ்ல இப்ப நாம் தமிழர் இருந்துச்சு, அதே ரேஸ்ல தானே இப்ப விஜய் இருக்காருன்றப்ப மக்களோட ஆப்ஷன்ஸ் என்னவா இருக்கும்ன்றது ஒரு பார்வை. இதுல வந்து ஆட்சி மாற்றம் நடக்கணும்னு ஒவ்வொரு தேர்தல் காலத்துல அந்த கள சாதக பாதகங்களை பார்த்து அது எது சாதகம் அப்படின்னு முடிவு பண்ணி மக்கள் ஓட்டு போடுறாங்க. திமுக போறவங்க அதிமுக போடுவாங்க, அதிமுக போறவங்க திமுக போடுவாங்க. அந்த வாக்கு தான் ஆட்சியை மாற்றி அமைக்குது. அந்த வாக்கு நாம் தமிழர் கட்சி விடும் நினைக்கிறோம். திமுக அதிமுக வந்து வேண்டாம்னு நினைக்கிறவங்க மட்டும் இல்ல, ஒரு ஆட்சி மாற்றம் வேணும்னு நினைக்கிறவனும் நாம் தமிழர் கட்சி ஓட்டு போடுவான் அப்படின்னு நினைக்கிறோம். விஜய் வந்துட்டாருன்னா, விஜய் வந்த பிறகுதான் ஈரோடு கிழக்கு தேர்தல் நடந்துச்சு. விஜய் வந்த பிறகுதான் விக்கிரவாண்டி தேர்தல் கடமை நடந்துச்சு. அவர் கண்டஸ்டே பண்ணலையே, ஓட்டி போடல. அவர் யாருக்கு போடணும்னு சொல்லல, யாருக்கு போடணும்னு சொல்லல. அப்ப யாருக்கு போகணும்னு சொல்லாத பட்சத்துல ஏறக்குறைய நோட்டா இருக்குது, நோட்டாவுக்கு புறக்கணிக்க நடக்குது. அங்க எவ்வளவு விழுக்காடு வாக்கு வந்து விழாம புறக்கணிக்கப்பட்டுச்சு கடந்த காலத்தை ஒப்பிடுறப்ப? நோட்டாவுக்கு எவ்வளவு விழுக்காடு வாக்கு இருந்துச்சு? ஒண்ணும் இல்லையே. அப்ப நிறுவப்படலையே. விஜய்க்கு வந்து கூட்டம் கூடுது. ஏன் கூட்டம் கூடுதுன்னா, நாடறியப்பட்ட நடிகர், 30 ஆண்டா அடிச்சிருக்கிறாரு, திரைப்படங்கள்ல வந்து ஒரு புகழ்பெற்ற ஒருத்தர் அவரு, அதனால கூட்டம் கூடும். ஏன் நீங்க விஜய்க்கு போறீங்க? டிடிஎஃப் வாசன் வந்தா கூட்டம் கூடும். விஜயும் டிடிஎஃப் வாசன் ஒண்ணா? அது எப்படி ஒப்பிடுறீங்க? பிரபலத்திறமை இருக்குல்லங்க, பிரபலத்திறமையை பார்த்து மக்கள் கூடுவாங்க, பார்க்க கூடுவாங்க. விஜய் வர்றாருன்னா அதிமுக ஓட்டு போட்டவன், திமுக ஓட்டு போட்டவன், மதிமுக ஓட்டு போட்டவர்கள் வருவாங்களே, பார்க்க வருவாங்க. ஓட்டா மாறுமா? மாறாது. நம்ம உறுதி கொடுக்க முடியுமா? மாறாதுங்க. அப்படிதான் மாறாது. அப்படி அசாத்தியமா மாறாது. இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு விஜய் பேசுறாரு, திமுக தாவேகா தான் போட்டியே, இங்க மத்த கட்சிகள்லாம் இங்க ரேஸ் அப்படி நம்புவதற்கான முழு உரிமை அவருக்கு உண்டு. அப்படி ஏன் அவர் சொல்றாரு அப்படின்னா, அதிமுகவோடு போக வாய்ப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்ச பிறகுதான் அந்த நிலைப்பாட்டுக்கு வர்றாரு. இங்க இந்த பிம்பத்துக்கு வாக்குனா, தமிழ்நாட்டுல வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட பிம்பமா பார்க்கப்படுற ஒருத்தர் அப்படின்னா, ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னா அது எம்ஜிஆர் தான். எம்ஜிஆரோட எதிர்கட்சி திமுக. இன்னைக்கு வரைக்கும் திமுக எம்ஜிஆர் விமர்சிச்சு பேசுறது இல்ல. இந்தியாவிலே வந்து நாம் தமிழர் கட்சி பேசுது, நாங்க பேசுறோம். எம்ஜிஆர் நாங்க விமர்சிக்கிறோம். எம்ஜிஆர் வந்து ஈழத்துக்கு உதவி பண்ணாரு, புலிகளுக்கு உதவி பண்ணாரு, அரணாடினாரு, மாற்றுக்கடத்துல அந்த பங்களிப்பை போற்ற கொண்டாடுறோம். ஆனா இந்த இந்திய பொருளாதாரத்துல, இந்தியா கூட எடுத்துக்க வேண்டாம், தமிழ்நாட்டுல வந்து எம்ஜிஆர் ஊழல் ஆட்சி கொடுத்தாரு அப்படின்னு விமர்சிச்சு பேசக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி தான். ஏன்னா அவர் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட பிம்பமா இருக்கிறதால மற்றவங்க தயங்குறாங்க. அந்த எம்ஜிஆரோட தேர்தல் முடிவு என்ன அப்படின்னு பார்த்தா, எம்ஜிஆர் சரிக்கிருக்காரு பல இடங்கள்ல. 1980 பார்லிமெண்ட் தேர்தலில் 40 இடங்கள்ல 38 இடங்கள் தோத்து போனார். அதே காலகட்டத்தில் புதுச்சேரியில சட்டமன்ற பொது தேர்தல், அந்த பொது தேர்தலில் திமுக இந்திரா காங்கிரஸ் கூட்டணி, ஜனதாதளமும் எம்ஜிஆர் கூட்டணி. இந்த திமுக இந்திரா காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்குது. எம்ஜிஆர் கூட்டணி இருக்கக்கூடிய ஜனதாதளம் கூட 1-2 இடங்களை பிடிக்குது. ஆனா எம்ஜிஆர் தலைமையான அதிமுக சுழியம் ஒரு இடம் கூட வெற்றி பெறல. உள்ளாட்சி தேர்தலில் நகராட்சி இடங்கள்ல அதிகப்படியான இடங்களை வந்து திமுக வெற்றி பெற்று, எம்ஜிஆர் வந்து தோல்வி சந்திச்சு, நான் முதலமைச்சர் பதவி ராஜினாமா பண்றேன்னு சொல்லி, அவர் ராஜினாமா பண்றேன்னு சொல்லி பிறகு மூத்த தலைவர்கள் எல்லாம் சமாதானம் பண்ணி தான் அவர் பொறுப்பை தொடர்ந்தார். அப்ப எம்ஜிஆரே சகிச்சிருக்காரு. எம்ஜிஆர் வந்து எத்தனை இடங்களை வெற்றி பெற்று நினைக்கிறீங்க? கூட்டணி அமைச்சாரு, தமிழ்நாடு முழுக்க பரப்புரை செஞ்சாரு, அதுக்கு முடிய படங்கள்ல வந்து முகத்தை கொண்டு போய் சேர்த்திருக்காரு. அவர் 1972 கட்சி தொடங்கி 77 ஆட்சி பிடிக்கிறாரு. ஆட்சி பிடிச்சப்ப அவர் கூட்டணி வச்சு அதிகபட்சமா பெற்ற இடங்கள் 144. அதுக்கு பிறகு 3 ஆண்டு காலத்துல ஆட்சி கலைக்கப்படுது. கலைக்கப்பட்ட பிறகு அவர் பெற்ற இடம் வந்து 162 நம்ம தான். பிறகு வந்து கடைசி 3வது முறையும் இதே நிலைமை. எம்ஜிஆரோட அதிகபட்ச இடங்கள் ஒட்டுமொத்தமா பார்த்தா 192. ஆனா ஜெயலலிதாவோட குறைந்தபட்ச இடமே 193. 193 இடங்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. 203-4 அந்த எண்ணிக்கையில் வெற்றி பெற்றிருக்காங்க. உச்சபட்சமா 224 வெற்றி பெற்றிருக்காங்க. உச்சபட்சம் ஜெயலலிதா தான். ஆனா யாரு பெரிய ஆளுமை பிம்பமா பார்த்தா எம்ஜிஆர் தான், ஜெயலலிதா விட. ஆனா அவங்களுக்கே சலிக்கு இருக்குது. அப்படி இருக்கப்ப விஜய்க்கு வந்து, விஜய் இன்னைக்கு சமயத்துல உண்மையிலேயே அந்த கட்சி ரொம்ப பரிதாபகரமான நிலைமையில் இருக்கு. எப்படி சொல்றீங்க? பூத் கமிட்டில எல்லாம் போயிட்டு அவங்க ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம தான் அவங்களுக்கு வந்து அடிப்படையான அரசியல் புரிதலே இல்லை. ஒரு சில கட்சிகள்ல வந்து தலைமையில புரிதல் இருக்கும், கடைநிலையில புரிதல் இருக்காது, அரசியல் படுத்தப்பட்ட மாட்டாங்க. ஆனா விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் மேல இருந்து கீழே வரைக்கும் யாருக்கும் தெரியல. பூத் கமிட்டி கூட்டத்துல வந்து புஷானந்த் பேசுறாரு, நீங்க சாலை ஓரமா தெருவிளக்கில் எரியாம இருந்தா உங்க சொந்த காசுல விளக்கப்படுங்கிற. அந்த வேலைங்கிறது வார்டு கவுன்சிலர் வேலை. பூத் கமிட்டிங்கிறது அங்க வாக்ககத்துல உட்கார்ந்துக்கிட்டு வாக்கு சரியா பதிவாகுதா இல்ல முறைகேடு நடக்குதான்னு கண்காணிக்கிறதா, அதான் வேலை. அப்ப வார்டு கவுன்சிலர் வேலை என்ன, பூத் கமிட்டி வேலை என்ன, அந்த வேலையே தெரியல. அப்ப இந்த லட்சணத்துல புஷானந்த் இருக்காரு. அவர் ஆக வச்சுனா யாரும் எழுதி கொடுத்ததை ஒப்பிக்கிறாரு. அதுல திமுக தொடங்கி 100 ஆண்டு ஆயிடுச்சு. 49 தான் திமுக தொடங்கப்படுது. எப்படி 100 ஆண்டு ஆகும்? பவனால தான் கொண்டாடிருக்காங்க.
அப்ப புஷி ஆனந்தும் இந்த பக்கம் ஆதவர்ஜனாவும் இந்த லட்சம் இருக்காங்கன்னா விஜய் வந்து அவர் பேசுற மேடைகள் எல்லாத்தையும் தாழ வச்சு பார்த்து தான் பேசுறாரு. அவரால் சரளமா பேச முடியல. ஒரு பத்திரிகை சந்திப்பு ஓராண்டாயும் இன்னைக்கு வரைக்கும் சமூக ஊடகங்களை விமர்சிக்கப்படுது. விஜய் ஏன் பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு. இவ்வளவு விமர்சனம் வந்த பிறகு கூட துணிவோட நான் சந்திக்கிறேன்னு சந்திக்க முடியல அவரால். ஆனா இந்த விமர்சனங்கள்லாம் விஜய் கட்சி ஆரம்பிச்சோட நம்ம வைக்கல இல்ல. இந்த விமர்சனங்கள்லாம் விஜய் கட்சி ஆரம்பிச்ச உடனே நம்ம வைக்கல இல்ல, ரொம்ப நாள் கழிச்சு தானே நம்ம வச்சோம். விஜய் கட்சி ஆரம்பிச்ச உடனே நாங்க என்ன சொன்னோம், வாழ்த்துக்கள் வர ஒரு மாற்று அரசியல் இயக்கம் வருதுங்கிற அடிப்படையில நாங்க வரவேற்ற எடுத்த எடுப்பிலே நாங்க விமர்சனம் பண்ணல. எடுத்த எடுப்புல யாரும் கொள்கைதான் இருக்கு உங்களுக்கு. எடுத்த எடுப்புல யாரும் விமர்சனம் பண்ணாலும் திமுக விமர்சனம் பண்ணுச்சு. நாங்க கேள்வி கேட்டோம். நானே வந்து ஊடக விவாதத்துல பேசினேன். பார்ப்பன அல்லாத அரசியல் பேசப்பட்ட தமிழ்நாட்டுல பார்ப்பனர் கமலஹாசன் கட்சி தொடங்கி வர்றப்ப நீங்க இவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கல. ஆனா ஒரு பார்ப்பன அல்லாத விஜய் வர்றப்ப ஏன் இவ்வளவு எதிர்ப்பு? கட்சி தொடங்கி தானே வர்றாரு. அது கமலஹாசன் கூட மையம்னு பேசினாரு. இவர் வந்து உங்களோட பெரியார் அண்ணா தானே சொல்லி வர்றாரு. ஏன் எதுக்குறீங்க? கோட்பாட சொல்லட்டும், கொள்கையை சொல்லட்டும், அப்புறம் முடிவு பண்ணுங்க. நான் கூட விவாதங்கள்ல பேசினேன். ஆனா கட்சி தொடங்கி தமிழ் தேசியமும் திராவிடம் ஒண்ணு அப்படின்னு சொல்றப்ப முரண்படுறீங்க. அந்த இடத்துல முரண்படுறோம். மொழியை வைத்து அரசியல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. மேடையில வந்து தாளமுத்துவும் நடராசனுக்கு வந்து மலர் வணக்கம் செய்றாரு. அப்புறம் பேசுறப்ப மொழிய பேசுறது பிரிவினவாதம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் பார்த்தா வர்ணாசிரமத்தை ஏற்க மாட்டோம் அப்படின்னு வாசிச்சு விட்டு அதே மட்டும் பகவத்கீதையை ஏத்துக்கிறாங்க. இந்த முரண்பாடுகளை பாக்குறப்ப இது குழப்பவாதம், திரிவாதம், இது விமர்சிக்க தொடங்கும். இப்போ ஒரு பக்கம் திமுக வந்து ஒரு பெரிய கூட்டணி பலத்தோட இருக்காங்க. அதிமுகவும் கூட்டணி வந்து உருவாக்கணும். இன்னும் பேச்சுவார்த்தை பாமகவோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, தேமுதிகவோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இப்போ விஜய் ஒரு அலையன்ஸா உருவாக்குவாரு, அல்ல அவரு ஒரு தனித்து நிற்பாரு அப்படின்றப்ப சீமானும் தனித்து தான் போட்டி அப்படின்றதுல இப்ப நீங்க சொன்ன பேட்டி வரைக்கும் உறுதியா இருக்கீங்க, தெளிவா இருக்கீங்க. நிறைய இடங்களை வேட்பாளரும் போட்டு அவங்களும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் எப்படி இருக்கும்னு பாக்குறீங்க நீங்க? சீமா தனித்து போட்டி அப்படின்னு அந்த இடத்துல நம்ம இறங்குறோம் அப்படின்னா 2026 முக்கியமான தேர்தல் நீங்களே சொல்றீங்க அப்படின்றப்ப அது எந்த அளவுக்கு உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கு? இல்லை, இந்த களம் வந்து எங்களுக்கான களமா இருக்கும்னு நினைக்கிறோம். அதிமுக வந்து அம்பலப்பட்டுருச்சு. கடந்த காலத்திலேயே அவங்களோட அந்த 10 ஆண்டுகள் ஆட்சியிலே அம்பலப்பட்டாங்க. திரும்ப பாஜக போனது வந்து பெரிய பின்னடைவு அவங்களுக்கு. திமுக வந்து 2021 வந்தப்ப வந்து கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றல. திமுகவுக்கு வாக்கு செலுத்தியவங்களே திமுக மேல அதிர்த்து இருக்கிறாங்க. இப்ப தாவேகா பொறுத்த வரைக்கும் கட்சியோட பிறகு அவரு ஒரு அரசியல்வாதியா, ஒரு அரசியல் தலைவரா வந்து பெரிய அளவுல செயல்படல. மாதத்துக்கு ஒரு நிகழ்வுன்னு கணக்கு வச்சுட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க. பெரிய செயல்பாடு இல்ல. அவர் வந்தாலும் அந்த அளவுக்கு ஒன்னும் தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க. விஜய் நடைபயணம் ஏதோ தாக்கத்தை விஜய் நடைபயணம் வர்றப்ப பார்க்க கூட்டம் கூடும். 2011 விஜயகாந்துக்காக வடிவேலு பேசினாரு தமிழ்நாடு முழுக்க. பட்டுக்கோட்டையில பரப்புரை பண்றப்ப நானும் வடிவேல பார்த்தேன். நல்ல கூட்டம் இருந்துச்சு. ஆனா வடிவேலு சொன்னதை கேட்டுக்கிட்டு விஜயகாந்துக்கு எதிராக மக்கள் போடல, விஜயகாந்த் தான் போட்டாங்க. விஜயகாந்த் எதிர்க்கட்சி ஆனார். அதனால கூட்டம் கூடும். விஜய் எப்ப போனாலும் கூட்டம் கூடும். சிவகார்த்திகேயன் போனா கூட்டம் கூடும், விஷால் போனா கூட்டம் கூடும், நடிகர்கள் போனா கூட்டம் கூடும், யார் போனா கூட்டம் கூடும். ஏன் நாம வந்து ஒரு 10 விவாதங்களை பங்கிட்டு தொடர்ச்சியா யூடியூப்ல பேசிட்டு நாம ஒரு யூடியூபரா போயினால நம்மளே பார்த்துட்டு வந்து இதுல பாத்திருக்கேன் அப்படின்னு ஒரு முயற்சியா பார்ப்பாங்க. ஒரு இயல்பான உணர்ச்சி இருக்கும். அது மனித உளவியல். சினிமா வேற, களம்ன்றது வேறன்றீங்க. இதுவே கூட்டமே வாக்காக மாறாது. அதாவது அது யாரு படிப்புனே பாடம்னா, நாடறியப்பட்ட நடிகர் கமலஹாசன் சொன்னாரு, கடைசியா சொன்னாரு, ரசிகர்கள் வேறு, தொண்டர்கள் வேறு, வாக்காளர்கள் வேறுனார். ரசிகர் வேறு, வாக்காளர் வேறுனார். அத கமலஹாசன் ஒரு தேர்தலுக்கு பிறகு 2019, 21 2 தேர்தலுக்கு பிறகு புரிஞ்சுக்கிட்டாரு. விஜய் 26க்கு பிறகு புரிஞ்சுக்குவார். அதான் நிலைமை. உங்க நம்பிக்கைக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி.